ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான டி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபரிவா மகிமை அனுபவங்களில் பெரியவா தொடர்பான பல விஷயங்களை பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு புது அனுபவம். 1983 கர்னூர்ல 3 பெரியவாளும் இருக்கார். மகாபிரிவா சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 3 பேர் இருக்கார். இந்த கர்னூர் ரொம்ப ஒரு என்ன சொல்றது, திரளான பக்த கோடிகள் தரிசனம் பண்ண இடம் கர்னூர். 3 பேர் இந்த காரணத்தினால இந்த கர்னூர்ல மகாபிரிவா இருக்கிறப்ப, கர்னூல் ஆந்திரா, ஒரு நாளைக்கு மகாபிரிவா இந்த கர்னூர்ல ஒரு சாயங்கால நேரத்தை அப்படியே இங்க போற ஒரு பாத யாத்திரை ஒரு இடத்துக்கு போற. நமக்கு ஓரளவு நான் சொல்லியிருக்கேன், மகாபரிவா போன்ற மகான்களுக்கு அனைத்து ஜீவராசிகளும் மதிக்கணும், போற்றணும், எல்லாமே ஒரே நிலையில வச்சு பார்க்கணுங்கிறதா மகான்களுடைய கொள்கை. மகான்களுடைய கொள்கையே தான். இந்த பிரபஞ்சத்துல சுமார் 70 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஜீவராசிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு 70-80 லட்சம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஜீவராசிகள்ல மனிதன் அப்படிங்கிறவனும் ஒருத்தர். நம்மளாம் ஒரு ஜீவராசி. யானை ஒரு ஜீவராசி, பூனை ஒரு ஜீவராசி, நாய் ஒண்ணு, தாவரம் ஒண்ணு, மீன் ஒண்ணு ஒரு ஜீவராசி. கடல்ல போய் பார்த்தோம்னா அத்தனை உயிரினங்கள் இருக்கு கடல்ல. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சு இந்த 70-80 லட்சத்துக்குள்ள கொண்டு வந்தான்னா, அதெல்லாம் நமது முன்னோர்கள், வேத பண்டிதர்கள், அவருடைய மகிமை. அதெல்லாம் அத்தனை ஜீவராசிகள் மேலையும் ஒரே விதமான அன்பை செலுத்தணும். அவங்க நாய் அப்படின்போம், அப்படி சொல்லவே கூடாது. நாய் என்ன கேவலமா? அப்படி கிடையாது. ஏன்டா எருமாடு மாதிரி இருக்கிற அப்படின்னு தப்பு. எரும மாடும் ஒரு ஜீவராசி, அதையும் உதாசீனப்படுத்தக்கூடாது, அதையும் மட்டம் தட்டக்கூடாது. கொசு அடிக்கிற மாதிரி ஒன்று அடிச்சிருவேன் அப்படிங்கிறோம், சொல்லக்கூடாது. எல்லா ஜீவராசிகளையும் மதிக்கணும். அதான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. மகான்களுக்கு அதான் முக்கியம், நமக்கு முக்கியமா இல்லையோ. இந்த மாதிரி மாமி கிச்சன்ல இருந்து திடீர்னு குரல் கொடுப்பா, ஏன்னா சீக்கிரம் வாங்க அப்படின்பா. பதறி அடிச்சுன்னு போவோம். என்னடாச்சு, ஏதாச்சு, சிலிண்டர் எதாவது காலி ஆகிடுத்தா, இதாகிடுத்தா, அபத்தா, ஓடி போடும்போது இந்த கரப்பாம்பூச்சி வரும்போது பிடிச்சி போடுங்க அப்படின்பா. இது மாமி பண்ண மாட்டார். இந்த கரப்பாம்பூச்சி அடிச்சு கொல்ற பாவத்தை புருஷனுக்கு தான் கொடுப்பார். நம்ம தான் அடிச்சு வெளில போகணும். இல்லைன்னா அப்படியே பத்திரமா பிடிச்சி அது உயிரோட தூக்கி வெளில போடணும். நம்மத்துக்கு வெளியில போகணும். நம்மத்துக்குள்ள வரக்கூடாது. அவ்வளவுதான் நமக்கு. எந்த ஜீவராசிக்கும் துன்பம் கொடுக்க கூடாது. இது மகான்களுக்கு விதிக்கப்பட்டது. ஒரு மகான் சந்நியாசம் எடுத்துக் கொள்கிற போதே, சந்நியாச தர்மத்திலேயே நான் எந்த ஜீவராசிக்கும் துன்பம் விளைவிக்க மாட்டேன், அதான் முக்கியம். சாதுர்மாசியமா அதுதானே. சாதுர்மாசி ஏன் ஒரு இடத்துல மகான்கள் உட்கார்றா? இப்ப கர்னூல் பார்க்கறமே சாதுர்மாசிய காலம். அது ஏன் உட்கார்றா ஒரு இடத்துல? அவ நடக்க ஆரம்பிச்சாச்சுன்னா இதான புழு பூச்சிகள் அவ காலில் படும், அது இறக்க நேரிடும். இந்த காலத்துல
ஒரு இன்செக்ட்ஸ், பூச்சிகள், புழுக்கள்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும். சன்னியாசிகள் யாத்திரை செல்கிற போது அவர் காலடிப்பட்டோ, வாகனத்தில் பரவாயில்ல, வாகனத்தின் டயர் பட்டோ அவை மடிய நேரிடலாம். அதுக்காக ஒரு இடத்துல உட்காருவோம். எந்த ஜீவராசிக்கும் ஹிம்சை கூடாது. மகான்கள் மகாபரிவா வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா யானை, மகாபரிவா ரொம்ப அன்போட யானையை காப்பந்து பண்ணுவார். பசு, சில இடத்துல நாய், மகாபீரிய மடத்துல இருக்க ஒரு நாய் வருமா, இந்த நாய்க்கு உணவு போட சொல்லுவார். இது போல நிறைய இன்செக்ட்ஸ்லாம் இருக்கு. பெரியவா இடத்துல பாம்பெல்லாம் சர்வசாதாரணமா போகும். ஏன்னு ஆந்திரா, கர்நாடகால இன்டீரியர் பகுதியில் பெரியவா கேம்ப் இருக்கிறப்ப அந்த ஜீவராசிகள்லாம் சாதாரணமாக போகும், தேள்லாம் போகும். இப்ப நம்மளாம் மனுஷன் பார்த்தோம்னா பிடிச்சி அடிச்சிருவோம். தெளிவா அடிக்க சொல்லப்பட்டேன். இல்லை அது ஒன்றும் பண்ணாத, அதை பிடிச்சி கொண்டு போய் வெளியில் பத்திரமா போட்டுரு அப்படின்னு. அதுக்கு எந்த விதமான ஹிம்சை கொடுக்கக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது, பத்திரமா கொண்டு போயிடு அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு ஜீவ காருண்யம் சகல விதமான ஜீவராசிகள் மேலேயும் மகாபீரிவா அனுபவிச்சிருந்தார். அதனாலதான் மகாபீரிவாங்கிறோம். நம்மளால மனுஷா மேலேயே நம்மளால வச்சுக்க முடியலையே, சக மனிதர்கள் மேல கூட நம்மளால ஒரு அன்பு செலுத்த முடியலையே. இவன் வேண்டப்பட்டவன், இவன் வேண்டப்படாதவன், இவன் எனக்கு நண்பன், இவன் எனக்கு எதிரி, நம்ம பிரிச்சு வச்சிருக்கோமே. எப்படி பார்க்க முடியும்? சகல ஜீவராசிகளும் ஒண்ணுன்னா எல்லா மனிதர்களும் மேலும் நம்ம அன்பு செலுத்தணும். அதுக்கு என்ன சொல்லுவோம்? இந்த காலம் அப்படி இல்லை, அவன் என்ன நசுக்கணும்னு பார்க்கறான் நம்ம சொல்றோம். இந்த காலம் அப்படி இருக்கு. ஆனா எல்லா ஜீவராசிகள் மேலேயும் அன்பு செலுத்தணும். மகான்கள் தான் அப்படி வாழ்ந்தார். இந்த 1983 கர்னூல் கேப் சமீபத்தில் அந்த பெரியவா யாத்திரை போறான்னு சமீபத்தில் கர்னூல்ல சாயந்தர நேரத்தில் ஒரு பாத யாத்திரை போறான்னு சமீபத்தில் மகாபலி மட்டும் போறார். அப்படி போகிற போது பெரியவா கேம்ப்ல இருக்கிற ஒரு யானை, அந்த யானைய ஏதோ ஒரு இடத்திற்கு ஒரு லாரியில வச்சு ஒரு டிரைவர் எடுத்துட்டு போறான். யானை பின்னாடி நிற்க, நம்ம பார்த்துருக்கோமே, யானை பின்னாடி நிற்கும். அந்த டிரைவர் அந்த வாகனத்தை ஓட்டிட்டு போறார். கிட்டத்தட்ட அந்த பகுதியில தான், அந்த ரோட்டை தான் பெரியவா பாத யாத்திரை போயிட்டு இருக்க. கூட்டத்தோட ஜெய்சங்கர ஹரஹர சங்கர கோஷத்தோடு போயிட்டு இருக்க. யானை வருது, பெரியவா போயிட்டு இருக்க. இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபெரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபெரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.